12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 9ஆம் கணக்கு பார்க்கலாம். v of x, y, z equal to x cube plus y cube plus z cube plus 3xyz எனில் dou square v by dou y dou z சமம் dou square v by dou z dou y என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு v of x, y, z equal to x cube plus y cube plus z cube plus 3xyz என கொடுக்கப்பட்டுள்ளது. நிறுவ வேண்டிய நிபந்தனையில் டோ v by டோ y டோ v by டோ z தான் தேவை, டோ v by டோ x தேவையில்லை. அப்போ அதனால் டோ v by டோ y முதல்ல கணக்கிடலாம். ஒய்யை பொறுத்த வகையீடு எக்ஸ் கியூபு 0 ஆகிடும், ஒய் கியூபுக்கு வகையீடு 3y² அடுக்கு முன்னாடி வந்துடும், அடுக்கில் 1 குறையும் பொழுது 3y². z கியூபு மாறிலி 0 ஆகிடும், 3xyயை வகைப்படுத்தும் பொழுது ஒய்யை பொறுத்த வகையீடு ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. எனவே 3x, ஒய்யின் வகையீடு 1 ஆயிடும், 3z. 3xz என்பது மாறிலியாக அமையும். எனவே டோ v by டோ ஒய்யின் மதிப்பானது 3y² ப்ளஸ் 3xz ஆகும். அடுத்து டோ v by டோ z கணக்கிடுறோம். எக்ஸ் கியூப் மற்றும் ஒய் கியூப் மாறிலிகளாக அமையும், அதனுடைய மதிப்பு 0. z கியூபின் வகையீடானது 3z². 3xyzல 3xy மாறிலி பெருக்கல்ல இருக்கிறதுனால அப்படியே இருக்கும். இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. 3z² ப்ளஸ் 1ஆல் பெருக்கும் பொழுது 3xy ஆனது மதிப்பு ஆகும். நம்ம கணக்கிட வேண்டியது என்னென்னா டோ ஸ்கொயர் v by டோ எக்ஸ் டோ y டோ z முதல்ல கணக்கிடணும். அதாவது டோ பை டோ y பெருக்கல் டோ v by டோ zன்னு இதை பிரித்து எழுதிக்கலாம். டோ பை டோ y பெருக்கல் டோ v by டோ zன் மதிப்பு 3z² ப்ளஸ் 3xy ஆகும். ஒய்யை பொறுத்த வகையீடு எழுதுகிறோம். முதல் உறுப்பு 0 ஆகிடும், 3z² மாறிலி. அடுத்த உறுப்பில் 3x பெருக்கல் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. 1 பெருக்கல் 3x எனும் பொழுது மதிப்பு 3x ஆகும். டோ ஸ்கொயர் v by டோ ஒய் டோ z ஈக்குவல் டு 3x. இது சமன்பாடு 1. அடுத்து இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது டோ ஸ்கொயர் v by வலதுபுற மதிப்பு டோ z டோ y. டோ பை டோ z பெருக்கல் டோ v by டோ yன்னு எழுதிக்கலாம். டோ பை டோ z பெருக்கல் டோ v by டோ yயின் மதிப்பானது 3y² ப்ளஸ் 3xz ஆகும். இசட்டை பொறுத்த வகையீடு முதல் உறுப்பு மாறிலி 0 ஆகிடும், அடுத்த உறுப்பு இசட்டை பொறுத்த வகையீடு 3x பெருக்கல் 1. எனவே 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் 3x. இது சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். இது எதனுடைய மதிப்பு டோ ஸ்கொயர் v by டோ z டோ y. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டின் மதிப்புகளுமே 3xன்னு சமமாக அமைந்துள்ளது. எனவே 1 மற்றும் 2லிருந்து என்ன நிறுவனம்? தேர்ஃபோர் டோ ஸ்கொயர் v by டோ y டோ z சமம் டோ ஸ்கொயர் v by டோ z டோ y என்பது நிரூபிக்கப்பட்டது.